புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக நமது புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரஹ்மான், நமச்சிவாயத்தோட ஆதரவாளர்கள் எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? அதாவது இந்த நிமிடம் வரை நமச்சிவாயத்துக்கு அவருக்கு எப்படியாவது முதலமைச்சர் பதவி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில அவர்கள் தொடர்ந்து வெளியில காத்திருந்தார்கள். ஆனால் வெளியில நமச்சிவாயம் நாராயணசாமி முதலமைச்சர் என்ற தகவல் தெரிந்தவுடன், அதாவது கிழக்கு கடற்கரை சாலை, இந்த விடுதி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையிலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அங்கிருந்த 2 சக்கர வாகனத்தை அடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை போலீசார் கலைக்க முயற்சித்தும் அவர்கள் அங்கிருந்து செல்லாத காரணத்தால் அவர்கள் மீது தடியடி நடத்திருக்கிறார்கள். அவர்கள் சிதறி அங்கிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி பதட்டமாக இருக்கின்றது. மேலும் அதாவது அந்த பகுதியிலே, அதாவது சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய அந்த பேருந்துகளை உடனடியாக மறிக்கின்றன. அந்த அனைத்து பேருந்துகளும் சென்னையிலிருந்து, அதாவது புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதி பதட்டமாக இருக்கின்றது. போலீசார் ஏராளமான போலீசார் இங்கு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே, அதாவது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சாலை முற்றிலுமாக பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பேருந்துகளை நிறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே, அதாவது அவருடைய தொண்டர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது போலீசார் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மறியல் செய்யக்கூடியவர்கள் மீது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக போலீசார் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியானது பதட்டமாக இருக்கின்றது. போலீசார் தற்போது அந்த பகுதிக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கலவரத்தில், அதாவது தங்களுடைய தலைவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் அவர்கள் அனைவரும், அதாவது சாலையிலே பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது போலீசார் அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த விடுதி நடக்கும் பகுதியானது மிகவும் பதட்டமாக காணப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதியிலே போலீசார் அங்கங்கே போகின்றார்கள். தொடர்ந்து கல்வீச்சு சம்பவம் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது பேருந்து மற்றும் அங்கு சென்று கொண்டிருக்கிற வாகனங்கள் மீது கல்வீச்சு சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஹ்மான், நீங்க சற்று முன்பு பேசும்போது சொன்னீங்க, நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா தேர்வு செய்யப்படும் போது நமச்சிவாயம் அவர்கள் முன்மொழிஞ்சதுனால தான் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி நமச்சிவாயத்தோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? இதற்கு கண்டிப்பா, அதாவது அந்த கூட்டத்தில் அவர் அறிவித்தார். ஆனால் அவர் நமச்சிவாயம் சொன்ன அந்த பரிந்துரை செய்தது அவருடைய தொண்டர்களுக்கு, வெளியே இருக்கிற தொண்டர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் தற்போது சாலையில், அதாவது அந்த விடுதிக்கு வெளியில சாலையில் கூறியிருந்தார்கள். காலை 10 மணி முதல் எப்படியா தங்களுடைய தலைவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இருந்தார்கள். ஆனால் வெளியில் முதலமைச்சர் பதவி கிடைக்கப்படவில்லை என்பதோடு அந்த ஆதங்கத்தில், ஆத்திரத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் ஆகிய இருவரும், அதாவது நாங்கள் மனம் பரிந்துரை செய்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிகழ்வானது வெளியில் இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கு தெரியாது. இருந்த போதிலும் அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வெளியே வரும்போது அந்த தொண்டர்கள் அவர்களை மறித்து பாடத்தில் நீங்கள் ஏன் இதற்காக சம்மதித்தீர்கள் என்று கேட்டு அவருடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவருடைய முற்றுகையில் ஈடுபட்டார்கள். தற்போது அந்த பகுதி பதட்டமான சூழ்நிலையாக இருக்கின்றது. போலீசார் தற்போது அந்த பகுதியில் குவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து, அதாவது கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஹ்மான், நமச்சிவாயத்தோட ஆதரவாளர்கள் எத்தனை பேர் அங்க குழுமி இருக்காங்க? என்னென்ன மாதிரி போராட்டங்கள்ல அவங்க ஈடுபட்டு வராங்க? கண்டிப்பா, அதாவது இங்க கிட்டத்தட்ட ஒரு காலையிலிருந்து சிறுக அதாவது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு குவிந்தார்கள். இங்கே தொடர்ந்து, அதாவது 3 மணி வரை அவர்கள் எப்படியாவது நல்ல அறிவிப்பு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் உள்ளே நடந்த விவகாரம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வெளியிலே அவருக்கு அந்த பதவி கிடைக்கப்படவில்லை என்று தெரிந்தவுடன் அந்த ஆத்திரத்திலான அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து முதற்கட்டமாக அந்த கிழக்கு கடற்கரை சென்னை புதுச்சேரி செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் முதலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார்கள். அதே தொடர்ந்து அங்கே இருந்த 2 சக்கர வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கிருந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது அவர் அங்கிருந்து செல்லாததால் அவர்களை தடியடி நடத்தி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். இருந்த போதிலும் அவர்கள் அங்கிருந்து செல்லக்கூடிய பேருந்துகளையும் வழிமறித்திருக்கின்றார்கள். பல்வேறு பேருந்துகள் மீது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்று வருகின்றது. போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது, அதாவது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட நாராயணசாமி தற்போது
தற்போது விடுதியிலே இருக்கின்றார். அவர் வெளியே வரவில்லை. அங்கு அவருக்கு பாதுகாப்பு, போலீசாருடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. அவர் வெளியே வரக்கூடாது என்றும் போலீசார் அவருக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேலும் அந்த பகுதியிலிருந்து நாராயணசாமி ஆதரவாளர்களும் அவர்கள் உள்ளே விடுதிக்குள்ளே சென்றிருக்கின்றார்கள். அவர்களும் வெளியே வரக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் உள்ளே பாதுகாப்பாக இருக்கின்றார். போலீசே தற்போது இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அவர்கள் தற்போது பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். வேதவள்ளி, ரஹ்மான், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்துட்டு வராங்க? எத்தனை காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது இதே போன்ற சம்பவம் ஏற்கனவே புதுச்சேரியில் நடந்திருக்கின்றது. ஆகவே இது போன்ற சம்பவம் நடைபெறும் என்று போலீசாருக்கு தெரிந்துதான் காலையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீசாரை இங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டார்கள். தற்போது கலவரம் மீண்டும் பெரிதாக தற்போது புதுச்சேரியிலிருந்து ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கண்ணீர் புகை கொண்டு வீசக்கூடிய அந்த வீரர்களும் தற்போது அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். வஜ்ரா வாகனமும் தற்போது அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றன. தற்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கின்றார்கள். முதுநிலை காவல் கண்காணிப்பாக தற்போது சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார். தற்போது அந்த பகுதியிலே போலீசாருக்கு என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்து அவர்களுக்கு உடனடியாக இந்த பாதுகாப்பு பணிகளும் மேலும் அதாவது அமைதி பணிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது அந்த விடுதியில் இருந்து தற்போது அந்த அவருடைய மற்ற ஆதரவாளர் நாராயணசாமியுடைய ஆதரவாளர் எல்லோரும் அதாவது நமச்சிவாயத்துடைய ஆதரவாளர்கள் வெளியே வந்து திரும்பி மீண்டும் அதாவது கூச்சலிடுகின்றார்கள். அந்த காட்சியை நீங்கள் நேராக பார்க்கலாம். தற்போது அவர்கள் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது நமச்சிவாயத்துக்கு நெருங்கிய ஆதரவாளர்கள் தற்போது சாலையிலே. ரஹ்மான், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் விஸ்வநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தற்போது திரு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நமச்சிவாயத்தோட ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புதுச்சேரி மக்களை பற்றி கவலைப்படாம அவர்களை பற்றி தான் அவர் கவலை இருக்கிறத தவிர இதுல காங்கிரஸ்னாலே ஒரு கோஷ்டி தான். அந்த கோஷ்டியின் அடிப்படையில் தான் இவர்கள் சண்டை போட்டுக் கொள்வது, அடித்துக் கொள்வது, கொள்ளையடிப்பது இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையார். மக்கள் தீர்ப்பு கொடுத்து பின்னால இது நாள் வரையில 5 மாநில தேர்தல் நடந்த பிறகும் கூட இவர்கள் முதலமைச்சர் தேர்வில் இந்த ஒரு சூழல் ஏற்பட்டது சொன்னா புதுச்சேரி மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்ல, பதவி இல்லைன்னா எதையும் செய்யற ஒரு பயங்கரவாதமான ஒரு சூழல் என்பது இவருக்கு இல்லைன்னா அவர் செய்வார், இவருக்கு இல்லைன்னா இவர் செய்வார். இந்த ஒரு மோசமான சூழல் தான் இதுக்கு எடுத்துக்காட்டுறது. மக்கள் தீர்ப்பு என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில இவர் அதை மதிக்க தயாராக இல்லை. ஜனநாயகத்தை மதிக்கவர்கள் தயாராக இல்லை. அதற்கு மாறு தன்னை பற்றி தான் அவர் சிந்தனை மேலோங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். சார், ஏற்கனவே நமச்சிவாயம் அவர்கள் திரு நாராயணசாமி அவர்களோட பேரை முன்மொழிஞ்சதுக்கு பிறகுதான் திரு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த மாதிரி போராட்டங்கள் ஈடுபடுறவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மிக தெளிவா சொல்றோம். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெயரை நீங்கள் பட்டியலை பார்த்தீர்கள் சொன்னால் 1-2 பேரை தவிர மீதி எல்லாம் பல்வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள். ஒரு கட்சியில் இருந்ததில்லை. வெற்றி பெற்றவர்களை எடுத்துக்கொண்டால் 1-2 பேர்களை தவிர மீது அத்தனை பேரும் வேறொரு கட்சியில் 3 கட்சி 4 கட்சி மாறி வந்தவர்கள் தான். எல்லாம் ஏதோ கட்சி ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சி அதனுடைய இதிலிருந்து வந்தார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது, 1-2 பேரை தவிர. இது வெளிப்பாடுதான் இது வருகிறது. சார், இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து நமது புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம். ரஹ்மான், தற்போது நிலைமை அங்க எப்படி இருக்கு? கள நிலவரத்தை சொல்லுங்க. வெளியே வந்து ரஹ்மான், தற்போது நிலைமை அங்க கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதா? தற்போது அங்க இருக்கிற கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. அதாவது தற்போது வேதவள்ளி, தற்போது இந்த பகுதியிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது. அதாவது அந்த விடுதியிலிருந்து வெளியே வந்து தற்போது அந்த அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி தொடர்ந்து பதட்டமாக
கண்டிப்பாக ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அதாவது ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் மறியலில் ஈடுபட்டக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து போலீசார் தற்போது அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த போக்குவரத்து தடைபட்டிருந்தது. தற்போது போலீசார் அந்த போக்குவரத்து அங்கிருந்து சரி செய்து தற்போது அந்த போக்குவரத்தானது தற்போது சீராக சென்று கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்து போராட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது. தற்போது போலீசார் அவரை தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? ரஹ்மான், இந்த போராட்டம் குறித்து திரு நமச்சிவாயம் அவர்கள் என்ன சொல்றாரு? அவரை உங்களால தொடர்பு கொள்ள முடிஞ்சதா? அதாவது அவரை தொடர்பு கொள்ள முடியல. அவர் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். தொடர்ந்து அதாவது இங்க வந்து போராட்டம் ஏற்படக்கூடிய கண்டிப்பா அதாவது இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அவர் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டார். தற்போது அவருடைய ஆதரவாளர் இங்கு அதிகமாக கூடி போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடும் காரணமாக தொடர்ந்து அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நாம் அவரிடம் இது குறித்து கேட்க முடியவில்லை. இருந்த போதிலும் அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தற்போது அவர்கள் அதாவது தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தற்போது அந்த பகுதியிலே மறியல் செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த அவர்களை அப்புறப்படுத்தவில்லை. அந்த கட்சிக்காரர்களும் ஒரு சில அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் கூட அதாவது நமச்சிவாயத்துடைய மூத்த உறுப்பினர் ஆதரவாளர்கள் கூட தற்போது அவர்களை அங்கிருந்து சமாதானப்படுத்தி செல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அதாவது காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களுடைய ஆவேசத்தை அதாவது தங்களுடைய ஆதங்கத்தை காட்டும் விதமாக அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை அங்கிருந்து அதாவது எந்தவித இது இல்லாமல் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்தப்பட ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் ஏற்கனவே அதாவது தடியடி நடத்தினார்கள். தற்போது அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக அந்த காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் தற்போது வந்து அதாவது நமச்சிவாயத்துடைய ஆதரவாளர்களே மூத்த நிர்வாகிகள் தற்போது வந்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே தற்போது அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதி பதட்டமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் நிலைமையை சமாளிக்கும் விதமாக தற்போது அங்கு போலீசார் ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது புதுச்சேரி மாநில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு நாராயணசாமி அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு கிளம்ப என்ன காரணம்? ஹலோ ரஹ்மான், இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அதாவது இங்க அவருடைய அதாவது நமச்சிவாயத்துடைய ஆதரவாளர் ஒருவர் இருக்கின்றார். இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆதரவாளர் இருக்கிறார். நாம் அவருடைய கேட்போம். அதை சொல்லுங்க, எல்லாத்துக்காக இந்த போராட்டம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு தைரியம் இருந்தா இந்த 3 மாசத்துல அவர் வந்து ஏதாவது ஒரு டவுன்ல நின்று ஜெயிக்கணும், மக்களை சந்திக்கணும். மக்களை சந்தித்து நீ தோத்தினா உனக்கு தைரியம் வந்தா வெளியில் உள்ள எங்களை நாங்க வாபஸ் சொல்லணும். அவர் வந்து நிக்கட்டாங்க, இல்ல உழவு கடத்தவர்கள் வந்து நிக்கட்டும். அவர் நின்று ஜெயிக்க சொல்லு. அவருக்கு தைரியம் வந்தா வந்து மக்களை சந்தித்து நின்று ஜெயிக்க சொல்லட்டும். கொல்லப்பரமா வரக்கூடாது. அதாவது நீங்கள் கேள்வி அதாவது கேட்டிருந்திருப்பீர்கள். அதாவது தொடர்ந்து அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரை தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அவர் ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு அதாவது அவர்களுக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற தற்போது தேர்வு செய்யப்படாத சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்படாத ஒருவரை அதாவது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது அவர்கள் மத்தியிலே தற்போது மிகுந்த ஒரு ஆதங்கத்தை மிகுந்த ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. வேதவள்ளி ரஹ்மான், இந்த போராட்டத்தினால போக்குவரத்துல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? வண்டி இந்த வீடு அடியில புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி மாநில முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்திருந்தனர். தற்போது திரு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு திரு நமச்சிவாயம் அவர்களின் ஆதரவாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது புதுச்சேரி மாநில செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், தற்போது அங்க நிலைமை கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதா? அங்க இருக்கும் கள நிலவரத்தை சொல்லுங்க.
புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு நமச்சிவாயம் அவர்களின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு முதலமைச்சராக தேர்வு செய்ய தொடர்ந்து நமது புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம். ரஹ்மான், அங்க போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? அங்க வழியே செல்லும் வாகனங்களுக்கு மாற்று வழி ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? போலீசார் அந்த பகுதியிலே மாற்று வழி ஏற்படுத்துவதற்கான வழி ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது பேருந்துகள் வாகனங்கள் செல்வதற்கான வசதி தற்போது ஏற்படுத்தப்பட்டாலும் அதாவது வாகனங்கள் அங்கிருந்து வராமல் அவர்களை இங்கு வந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற காரணத்திற்காக தற்போது அவர்கள் வாகனத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். தற்போது பேருந்துகள் எதுவும் இந்த பகுதியாக இயக்கப்படவில்லை. வந்து 1-2 பேருந்துகள் மட்டுமே இங்கு இயக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பல்வேறு பேருந்துகள் இங்கு இயக்கப்படாமல் இருக்கின்றது. இருந்த போதும் போலீசார் நிலைமை சமாளிப்பதற்காக இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அதாவது கார் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமே தற்போது சென்று கொண்டிருக்கின்றன. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது அந்த கனகச்செட்டிக்குளம் என்ற பகுதியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து பேருந்துகளும் அங்கே இருக்கின்றன. இதுவரை நாம் நின்று கொண்டிருக்கிற அந்த சாலையானது தற்போது பேருந்துகள் புதுச்சேரிக்கு நுழையக்கூடிய சாலையாகும். ஆகவே அந்த சாலை வழியாக தற்போது பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அனைத்து பேருந்துகளும் அங்கிருந்து வரவில்லை. ஏனென்றால் இங்கு போலீசார் அந்த நிலைமையை கட்டுப்பாடும் கொண்டு போகின்றார்கள். கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகுதான் பேருந்துகள் இந்த பகுதியாக வரும் என்று தெரிகின்றது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய நமச்சிவாயத்துடைய ஆதரவாளர்களை முடிந்தவரை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். நிச்சயமா ரஹ்மான், காங்கிரஸ் திமுக கூட்டணி புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 17 இடங்களை கைப்பற்றியது. 3 பேர் முதலமைச்சராகலாம், அதாவது வைத்தியலிங்கம், நமச்சிவாயம், திரு நாராயணசாமி அவர்கள், இவர்கள் 3 பேருமே முதலமைச்சராகலாம் என்று அனைவராலும் அறியப்பட்ட நிலையில் திரு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சராக தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு நமச்சிவாயம் அவர்களின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களை கைப்பற்றியது. புதுச்சேரி மாநில முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் முகுல் வாஸ்னிக், ஷீலா தீட்சித் ஆகியோர் இன்று காலை புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருந்தனர். 3 பேர் முதலமைச்சராகலாம், அதாவது வைத்தியலிங்கம், நமச்சிவாயம், திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராகலாம் என்று அறியப்பட்ட நிலையில் திரு நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு நமச்சிவாயம் அவர்களின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கட்டுக்குள் கொண்டுவர பல போலீசாரும் புதுச்சேரி மாநிலத்தில் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம். ரஹ்மான், தற்போது அங்க நிலைமை முழுசா கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதா? அங்க இருக்கும் கள நிலவரத்தை சொல்லுங்க. அதாவது தற்போது இந்த பகுதி முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றன. போலீசார் தற்போது இங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை ஆதரவாளர்களை தற்போது இங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே தற்போது எந்த அசம்பாவிதம் நிகழக்கூடாது என்பதற்காக அவர்கள் தற்போது இங்கு பாதுகாப்பு பண்ணி ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதுதான் அதாவது பேருந்தானது கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பேருந்து போக்குவரத்து தற்போது மீண்டும் துவங்கியிருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய பேருந்தானது தற்போது அந்த பகுதியிலிருந்து போலீசார் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பேருந்து போக்குவரத்து துவங்கியிருக்கின்றது. மேலும் அந்த நாம் நின்று கொண்டிருப்பது அதாவது விடுதியுடைய வாசல், அந்த வாசல் பகுதியில் தற்போது போலீசார் அங்கு பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளேதான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட நாராயணசாமி உள்ளே இருக்கின்றார். ஆகவே இந்த பகுதி முற்றிலும் பாதுகாப்பாக அவர் அமைதிப்படுத்திய பின்பு அவர் அங்கிருந்து வெளியே வருவார். மேலும் அவருடைய ஆதரவாளர்கள் கூட அங்கே உள்ளே இருக்கின்றார். தற்போது இந்த போக்குவரத்தை போலீசார் முதலில் சீர் செய்வதற்கான நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து சரி செய்த பின்பு உடனடியாக அவர் அங்கிருந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அதாவது பல்வேறு இடங்களில் கல்வீச்சு சம்பவங்கள் நடந்த காரணமாக பேருந்துகள் அதாவது வாகனங்கள் இந்த பகுதியால் வருவதற்கு பயந்து கொண்டு அவர்கள் தற்போது இருந்தார்கள்.
போலீசார் தற்போது நிலைமையை சமாளித்தவுடன் தற்போது பேருந்துகள், அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது இந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்றன. போலீசார் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீசார் தற்போது இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித, அதாவது இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த புதுச்சேரியிலுடைய ஒரு பேருந்திலே, அதாவது அரசு பேருந்திலே கல்வீச்சு நடந்திருக்கின்றன. தற்போது அந்த பகுதியில் அந்த கண்ணாடி உடைந்திருக்கிறதை காணலாம். ஆகவே இது போன்ற பல்வேறு பேருந்துகளிலே வந்து கற்கள் வீச்சு சம்பவம் நடந்திருக்கின்றன. ஆகவே தற்போது ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இதை சமாளிப்பதற்கான நடவடிக்கையில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களை உடனடியாக இங்கிருந்து கொண்டு செல்லும் வேளையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். வேதவல்லி, ரஹ்மான், தற்போது அங்க நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில அந்த ஆதரவாளர்களோட போராட்டம் தொடருமா? அவங்க அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது கண்டிப்பா, அதாவது என்னன்னா அவருடைய போராட்டமானது கண்டிப்பாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் தற்போது இங்கிருந்து, அதாவது புதுச்சேரி நகரத்திற்கும் இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றன. இது அதாவது புதுச்சேரியுடைய புறநகர் பகுதி. இந்த பகுதியிலே இந்த சம்பவமானது தற்போது நடைபெற்றிருக்கின்றன. தற்போது இவர்கள் நகரத்திற்குள்ளாக சென்று அதாவது இப்ப நாராயணசாமி இங்கு போலீசாருடைய முழு பாதுகாப்போடு இங்கிருந்து, அதாவது அந்த பகுதியிலிருந்து அவர் அங்கே செல்கின்றார். அவரை பாதுகாப்பாக போலீசார் அங்கிருந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சி, அதாவது அந்த பகுதியிலே அவர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அவர்களை பாதுகாப்பாக இங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலையில் அதாவது மேலிட பார்வையாளர் சீராஜி தற்போது பாதுகாப்போடு போலீசார் இங்கிருந்து கொண்டு செல்கின்றார். அவரை விடுதலையிலிருந்து தற்போது பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறுகின்றார். அந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த வாகனத்திலே முகுல் வாசனைக்கு இருக்கின்றார். மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தற்போது அந்த கார்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு தரும் வழியாக தற்போது அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதி பதட்டமாக இருக்கின்ற காலத்தில், அதாவது சென்னாரெட்டி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சென்னாரெட்டி சென்று கொண்டிருக்கிறார் பின்னாடி. ஆகவே போலீசார் அவர்களுக்கு புதுச்சேரியுடைய எல்லை வரை சென்று அவர்களை பாதுகாப்பாக தமிழக பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியிலே தற்போது போலீஸ் வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கு டோல்கேட் என்று சோதனை சாவடி வழியாக அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பாக சென்று அவர்களை அப்புறப்படுத்த. ஏனென்றால் இந்த கூட்டத்தில் அவர்கள் தான் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதாவது நாராயணசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்து முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நமச்சிவாயத்துறை ஆதரவாளர்கள் எதுவும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற காரணமாக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது. தற்போது போக்குவரத்தானது சீராக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. வேதவல்லி, நிச்சயமாக நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை நம்மாலும் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு நமச்சிவாயம் அவர்களின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான்.